வணக்கம் நண்பர்களே. மாயா சீனு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மாயா தந்திரத்தை யூஸ் பண்ணி புவனேஸ்வரியை வசமாக சிக்க வச்சுட்டாங்கன்னே சொல்லலாங்க. அவங்க அந்த கோயில் நகையை கொள்ளை அடித்த அந்த கொள்ளைக்காரன் அவனோட கைரேகையும் வாங்கிட்டாங்க. அதே நேரத்தில் அந்த சேட்டு ஏமாத்தி நகையெல்லாம் ஜானகி அம்மா இங்கே அடவு வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அந்த அந்த சேட்டோட கை ரேகையும் அவங்க வாங்கியிருப்பாங்க. அந்த கைரேகையெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த நகையெல்லாம் உங்ககிட்ட தானே சார் இருக்குது, நீங்கள் அந்த நகையில் எங்கள் பெரியம்மாவோட கைரேகை எங்கேயாவது பதிஞ்சிருக்கான்னு பாருங்கள் கோயில் நகையில் அப்படின்னு அந்த கைரேகையை டெஸ்ட் பண்ண அந்த நிபுணரையும் கூட்டிக்கிட்டு போய் கண்டுபிடிச்சிறாங்க. இல்லை, உங்கள் புவனேஸ்வரி அம்மாவோட கைரேகை இங்கே இல்லை. அப்போனா அந்த நகையை இவங்க களவு செய்யலை. களவு செய்தவனுக்கு கைரேகை இன்னும் இருக்குது. நாங்கள் எப்படியோ அவன்கிட்ட வாங்கியிருக்கோம். அந்த ஒரு லெட்டர் வந்ததாக நாங்கள் நடித்து கைரேகையை வாங்கினோம். அந்த கைரேகை இதுவும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆமாம், இதுதான் மேட்ச் ஆகுது. அப்போ புவனேஸ்வரி தான் இது திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல அந்த நபரை பிடிச்சி களவுக்காரனை பிடிச்சி அடின்னு போலீஸ் அதிகாரி அடித்து உதச்சி உண்மையை வர வைக்காங்க. புவனேஸ்வரி தான் நம்ம ஜானகி அம்மாவை சிக்க வைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் மாஸ்டர் பிளான் போட்டது புவனேஸ்வரி அப்படின்னு வெட்ட வெளிச்சமாகிது. இதை நிரூபித்து நம்ம ஜானகி அம்மா இந்த பழியை கொலைப்பழியிலிருந்து மீட்டு கொண்டு வராங்க நம்ம மாயா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க. நம்ம ஜானகி அம்மாவுக்கு என்ன தீர்ப்பு வழங்குறதுக்கு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிவாவே குழம்பி நிற்கிறாங்க. நான் இன்னைக்கு தீர்ப்பை சொல்ல போகிறதில்ல, நாளைக்கு நான் இதே நேரம் தீர்ப்பை சொல்லுவேன். ஏன்னா கோயில் நகையை கொள்ளை அடித்தவங்க ஒரு பெரிய திருடு, அது சாமிக்கே நகையை திருடு இருக்குன்னா அதுக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனையை இனி யாராவது கோயில் நகையை கை வைக்கணும் அப்படின்னு யோசிக்க நேரமே அவங்களுக்கு அந்த தண்டனை தான் ஞாபகம் வரணும். அப்படி ஒரு பெரிய தண்டனையை கொடுக்கணும். அதனால நான் அவசரமாக முடிவெடுக்க முடியாது. யார் அந்த கொள்ளை பண்ணுனாங்க அப்படின்னு எனக்கு விசாரிக்கையும் டைம் வேணும். அதனால நான் இப்போ ஒத்தி வச்சு நாளைக்கு தான் இந்த தீர்ப்பை வழங்குவேன் அப்படின்னு நம்ம சிவா சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் நம்ம ரகுராமு கிட்ட பார்த்து, இந்த பாரு, உன் மனைவியே இந்த கொலைப்பள்ளி இந்த திருட்டு பழியை சுமக்க போகிறா. ஊரறிய உன் குடும்பமே அவமானப்பட போகுது அப்படின்னு புவனேஸ்வரி சவால் விட்டுட்டு போகிறாங்க. நம்ம ஜானகி அம்மாட்ட நம்ம ரகுராம் எதையும் இதை பற்றி கேட்கல. ஏன்னா என் ஜானகி திருட மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னே நினச்சிறாங்க. அதோட ஒரு கோயிலுக்கு போய் அங்கே அப்படியே மௌனமாட்டு என்ன பண்ண, இந்த இதுக்கு கடவுள் தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு நம்ம ஜானகி அம்மாவும் ரகுராமும் அப்படியே இருக்க நேரம் நம்ம தனா இங்கே தான் இருப்பாங்க, அம்மாவும் அப்பாவும் அப்படின்னு கெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஜானகி அம்மா திருடலை அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக மாயா ஆக்கிறாங்க. அதோட அந்த அதிகாரி அதை கொள்ளைக்காரன், அதான் திருட்டுக்காரனை பிடிக்கிறதுக்கு வராங்க. அதே நேரத்தில் நம்ம சிவாவுக்கு தெரிய வருது, நம்ம அண்ணி திருடலாம், ஆனால் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி இந்த புவனேஸ்வரி பயன்படுத்திக்கிட்டா அன்னைக்கு மேலே இந்த திருட்டு பழியை கட்டி விட்டுட்டா. ஆனால் நடந்த சம்பவம் வேற அப்படின்னு நம்ம நல்ல வேலை நம்ம தவறான தீர்ப்பை இதில் கொடுக்கல. இதில் அண்ணி நிரபராதி. இப்போ அதிகாரிகளே அந்த திருடனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதோட அந்த திருடனுக்கிட்ட இருந்தே உண்மையை வெளிக்கொண்டு வந்துட்டாங்க. அந்த சேட்டம் வேணும்னே புவனேஸ்வரிக்க பேச்சை கேட்டுட்டு இப்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு அந்த இடத்துல வெட்ட வெளிச்சமாக ஆகுது. நம்ம ரகுராம் ஜானகி அம்மாவை பார்த்து, நீ தப்பு செய்யலை அப்படின்னு மாயா உன் பொண்ணு நிரூபிச்சிட்டா. ஆனால் எதுக்காக நீ கோயிலுக்கு போன, யாருக்கிட்டையும் நீ உண்மையை மறைக்கலாம், ஆனால் என்கிட்ட நீ மறைக்கக்கூடாது, என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஜானகி அம்மா நம்ம ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, என் பொண்ணு தானா ரொம்பவே பண கஷ்டத்தில் கஷ்டப்படா, அவளுக்கு கஷ்டத்தை பயன்படுத்தி
அந்த கார்த்தி வந்து கோச்சரா வந்து அந்த ஸ்பான்சர் வந்து போட்டாரு. இப்படி ஏகப்பட்ட கஷ்டம் அதுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி கிடைக்கணும்னா, ஸ்பான்சருக்கு ரூ. 5,00,000 குடுக்கணும். அந்த கடன வந்து அடைக்கிறதுக்காக தான் என் பொண்ணுக்கு நான் நம்ம வீட்ல உள்ள நகை என்னோட நகைய தான் நான் எடுத்து கொண்டு போய் குடுத்தேன். கொடுக்கறதுக்கு கொண்டு போனேன். போற வழியில தான் அத திருடனுங்க திருடிட்டானுங்க. என்னடா பண்ண அப்படின்னு வந்து யோசிக்க நேரத்துல, மாயாவுக்கு இந்த விஷயம் தெரியும். மாயா வந்து பெரியப்பாக்கு தெரிஞ்சா இது பிரச்சனையாகும். பெரியப்பா எப்படி அவங்களுக்கு தெரியாம நகைய எடுப்பாங்கன்னு கேட்பாங்க அப்படின்னு வந்து யோசிக்க நேரத்துல அந்த திருடனே ஃபோன் பண்ணி, "இன்னைக்கு கோயிலுக்கு வாங்க. இந்த நகைய தந்துறேன். நான் செய்தது தப்பு தான்" அப்படின்னு வந்து சொல்லி கேட்டாங்க. அதுக்காக அவன் நகைய கொண்டு வருவான் அப்படின்னு வந்து தான் நான் நம்பிக்கையோட போனேன். ஆனா அவன் அந்த நகையையும் திருடி, கோயில் நகையும் கொள்ளடிச்சுட்டு மொத்த பழியையும் என் மேல தூக்கி போட்டுட்டு நவுல பார்த்தான். அதிர்ஷ்டவசமா நம்ம மாயா இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டா. இவன் வந்து அவ தான் திருடியிருக்கான் அப்படின்னு வந்து கைரேகைய வச்சு சோதனை போட்டு கண்டுபிடிச்சா. இப்போ என் மேல இருந்த திருட்டு பழிய மாயா நீக்கிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. "நீ உன் பொண்ணு கஷ்டப்படான்னு சொல்றல, அத என்கிட்ட நீ ஏன் மறைச்ச? நானே வந்து உதவி இருப்பேன்ல. எதுக்காக நீ வந்து இப்படி மறைச்சு வந்து செய்யணும்னு நினைக்கிற? அதுதான் எனக்கு புரியல. அப்படி என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா ஜானகி?" அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. தனாவுக்கு சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். தனா மட்டும் இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வந்து நீங்க நினைப்பீங்க. ஆனா, அவ எப்படிங்க? அவ நம்ம பொண்ணு. அப்போ அவ கணவர விட்டுட்டு எப்படிங்க வருவா? அதுவும் இல்லாம அந்த கதிர் நம்ம வளர்த்த பையன். அவன் வந்து எந்த தப்பும் செய்யல. அவன் வந்து நல்ல பையன். இப்படி ஒருத்தன் வந்து நம்ம மகளுக்கு வந்து கிடைச்சது வந்து நம்ம குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. "நீ என் பொண்ண பத்தி வேணா பேசு. அந்த கதிரெல்லாம் பற்றி நான் கேட்க விரும்பல. என்ன உங்களுக்கு கதிர் மேல இருக்க கோபம் உங்களுக்கு போகல. அதானே?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "ஆமா. நான் வளர்த்த பொண்ணு என் கழுத்திலே என் அனுமதி இல்லாம தாலி கட்டிட்டான். அப்போ எனக்கு இந்த கோபம் தீரவே தீராது" அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராம் வந்து சொல்றாங்கங்க. புவனேஸ்வரிக்கு கடுமையான கோபம். இந்த மாயா தந்திரத்தை யூஸ் பண்ணி ஜானகிய காப்பாத்தி வச்சுட்டா. மொத்த ஊர் முன்னாடியும் அவ அவமானப்படுவான்னு நினைச்சா. இந்த திருடனை வந்து கைரேகைய தந்திரமா வந்து சோதனை போட்டுட்டு ஜானகி வந்து இந்த நகைய களவு பண்ணல. அவ கைரேகை இல்ல அப்படின்னு வந்து காட்டிட்டா. இப்ப என்ன பண்ண? இந்த ஒத்த மூரம் என்ன வந்து காரி துப்பும்படியா இந்த மாயா பண்ணிட்டா. இதுக்கெல்லாம் பெரிய தண்டனையா வச்சு குடுக்கணும். அப்பதான் இதெல்லாம் கரெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. அதோட நம்ம சிவராமுக்கு கிட்ட வந்து ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க. இந்த பாருங்க, அதிகாரிகளே வந்து நம்ம ஜானகி அம்மா வந்து திருடனை கரெக்டான திருடனை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. ஆமா, எனக்கு எங்க அண்ணி திருட மாட்டாங்க. எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே இந்த நகையை களவு பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு நம்ம ஜானகி அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க ஆனால் அங்கே போனாங்க, கோயிலுக்கு போனாங்க. ஆனால் இந்த நகையை திருடதுக்கு போகலை. அவங்க போன காரணம் வேற. அவங்க அதை சொல்ல விரும்பலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு அதுக்காக அவங்க மேலே அவங்க என்னை எல்லாரும் பார்த்தாங்க அப்படின்னு வந்து பார்த்து திருட்டு பழியை கெட்டிட முடியாது. இப்போ உண்மையை அந்த அம்மனே வந்து நிரூபிச்சிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க நம்ம சிவா.